உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பெங்கல் புயலின் எதிரொலியாக டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த சம்பா உள்ளிட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்று புயலாக உருவெடுத்து உள்ளது. பெங்கல் என பெயரிடப்பட்ட இந்த புயலின் எதிரொலியாக டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்த தொடர் மழையால் நெய்வாசல், தலையாமங்கலம், வாண்டையார் இருப்பு, காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் வயல்கள் மழைநீரில் மூழ்கி போயின. வயலில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்யப்பட்டு இருந்த சம்பா உள்ளிட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதைக் கண்ட விவசாயிகள் கண்ணீர் வடித்துள்ளனர். திருவாரூரால் இந்த வெள்ளம் வர்றதுக்கு முக்கிய காரணமே இருக்குது. நட்டு 30 ஆன பயிர் இந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இதுக்கு ஏக்கருக்கு எங்களுக்கு ஒரு 30,000 இழப்பீடு கொடுத்தா தான் நாங்கள் பண்ணலாம். எந்த ஒரு பாதிக்கப்பட்டோம்னா குளமங்கலம், தலைமங்கலம், நெய்வாசல் தென்பாதி, சமையன் குடிக்காடு, உட்காந்து மேலூர், உட்காந்து கிழூர், இந்த பகுதி 1500 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. வயல்லாம் எப்படி இருக்குது பார்க்க? வயல்லாம் வெள்ளம் மூலம் காய்ச்சலிக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 கொடுத்தா தான் எதுவும் பண்ணலாம். இதை மீண்டும் முன்ன ஒரு 10 நாளுக்கு மூழ்கி கிடந்தது. திருப்பி நேற்று மழையில் இப்போ கடல் போல் காட்சி அளிக்குது. ஏக்கருக்கு 40,000 செலவு பண்ணியும் இன்னும் அதை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. இதை கவர்மெண்ட் பார்த்து எதுவும் ஏக்கருக்கு 30,000 கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். இதேபோல ஒரத்தநாடு அருகே ஒக்கநாடு, கீழையூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பால் பிடிக்கும் தருவாயில் உள்ள பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. ஒக்கநாடு இடையூர் குளத்து வடிகால் அந்த காலத்திலிருந்து போன வடிகாலை அடைச்சி வச்சுக்கிட்டு இப்போ தண்ணி பெருவி வயக்காட்டை பாதிக்குது. ஆசை ஆசையாய் பயிரிட்டு வளர்த்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதையும் கண்ட விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துவிட்ட நிலையில் அரசுதான் இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.